ஹாய் மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து. இது என்னோடய பயணத்தில் ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் திருச்செந்தூர் போயிருக்கிறேன் நிறைய டைம். ஆனால் என்னடா இந்த குற்றாலீஸ்வரர் பார்க்கலையே, குற்றாலத்துக்கு போகலையே, குற்றாலத்தில் குளிக்கலையே. ஏன்னா சின்ன வயசில் 3ஆவது படிக்கலையோ 4ஆவது படிக்கலையோ டூரில் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஞாபகம் மட்டும் என்னை செல்லடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய நாள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறையா ஊர் போயிட்டேன், நிறைய இடம் போயிட்டேன். ஆனால் நம்ம சின்ன வயசில் பார்த்த நினைவுகளை மொத்தம் அடிக்க முடியாத தலையிலே இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறுபடியும் வளர்ந்துட்டு அதை அனுபவிச்சிருந்தான்றதுக்காக அது நாள் பார்த்து அது எப்படியோ போயாச்சு. தென்காசி சந்தீப்பில் இறங்கிட்டேன். இப்போ குற்றாலத்துக்கு போகிறேன். ஹாய் ஹலோ வழங்க மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டேன். இப்போ இறங்கி போகிறேன் நான். இப்போ அங்கேருந்து கரெக்டாக குற்றாலத்துக்கு தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் குற்றாலத்துக்கு 30 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டேன். ஆட்டோக்காரர் கொண்டு போயிட்டார். ஒரு 5 பேர் போனோம். குற்றாலம் போயிட்டு செம வியூவு. நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது என் சின்ன வயசில் கேப்சர் பண்ண என் கண் பெரிய வயசில் இவ்வளோ அழகாக இருக்குமான்றத மறுபடியும் அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கல. நம்ம ஒரு பொருளை தொலைச்சதை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த இத்தனை வருஷம் 30 வருஷம் கேப் இருக்குது இல்லைங்களா, 29 வருஷம் கேப்பு. அது வேறு மாதிரி அதை பார்க்க வைக்குது. நான் வேறு யூடியூப் வேறு தொடங்கினா என்னால் சொல்லவே முடியல. அங்கே பாருங்கள், அது குற்றாலீஸ்வரரோட என்ட்ரன்ஸு. எங்கள் அப்பனை அப்புறமா போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு போகிறோம், குளிக்கிறோம், சரிங்களா. அழகாக அந்த டூரிஸ்ட் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே உள்ளார போகிறேன். உள்ளார போனோடனே எப்பயும் போல் எல்லா டூரிஸ்ட் பிளேஸில் கடைகள், அழகழகான பொம்மைங்க. ஆனால் இங்கே நான் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்ததுலே நிறைய இடம் போயிருக்கேன். நிறைய இடம்னா கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல். ஆனால் ஊட்டியில் கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்ததில்லை. என்னன்னா இங்கே காடை முட்டையில் ஆம்லேட்டு நான் சின்னதாக ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த வீடியோவே எத்தனை பேர் பார்ப்பீங்களான்னு தெரியாது. என் சுவாரஸ்யத்தை நான் உங்கள்கிட்ட விளக்குறேன். அது உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். ஆனால் பார்க்கக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த குற்றாலத்தை ஒட்டியே குற்றாலீஸ்வரர். என்ன உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் இவரை பார்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா, நான் இவரை நினச்சி நான் வந்திருந்தேன்னா, நான் இவரை பார்த்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் நான் இவரை பார்க்க வந்ததே 2 மணிக்கா, 8 மணிக்குள்ளார திருச்செந்தூரில் மூடுறவங்க. நான் திருச்செந்தூர் முருகரை பார்க்க தான் போனேன். நீங்கள் எல்லோரும் என்னடா இப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் முருகரை குற்றாலத்தில் குளிச்சுட்டு, திருச்செந்தூரில் குளிச்சுட்டு நான் முருகரை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். டைம் ஆகிடுச்சு. இவர் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் நான் 4 மணிக்கு இவரை பார்த்துட்டு போனால் திருச்செந்தூர் மூடுருவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, இவரை பார்க்க முடியல. சரி சாரி, நான் உங்களுக்காக ஒரு நாள் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு வரேன்னு சொல்லிட்டு அந்த குற்றால அருவியில் பார்த்தோன்னே எப்படி குற்றால அருவியில் குளித்தது போல் இருக்குதான்ற மாதிரி அழகாக ஒரு சின்னதாக ஒரு குழியில் போட்டேன். ஒரு பிரதர்கிட்ட சொல்லி வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். நான் ஏன் உங்கள்கிட்ட நான் இப்படி நான் அரை நிர்வாணமாக தப்பாக பார்க்காதீங்க. இதை நான் ஏன் எடுக்க சொன்னேன்னா, அந்த குற்றால அருவி அந்த மலையில் நிறைய சிவலிங்கமும் சிவன் மலையும் சிவன் ஃபோட்டோவும் இருந்துச்சு. அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுற மாதிரியான இது வந்துச்சு. எனக்கு எப்பயுமே சரியான இதை தான் காட்டணும்னு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பிடிக்கிறேன் தெரியுங்களா, அங்கே சிவனும் பார்வதியும் நிறைய லிங்கம். நான் எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு நல்ல குளியில் ரொம்ப திருப்தியாக குளித்தேன். நிம்மதியாக இருந்துச்சு. நான் எதிரே பார்க்கல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சிவனை கட்டி பிடிச்சிட்டே குளித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த கல்லில் இருக்கிறாங்களா, மொத்தம் கொடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழகாக குளித்தேன். ரொம்ப பாருங்கள், அங்கே லிங்கெல்லாம் பாருங்கள். 32 நாயன்மார்கள் எல்லாருமே இருந்தாங்க. சிவன், பார்வதி, முருகன், லிங்கமாக எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குளித்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா உடம்பு காட்டுறேன்னு. அந்த நோக்கத்துக்காக நான் இதை உங்களுக்கு காட்டலை. நான் காட்டணும்னு நினச்சதுன்னா எங்கள் அப்பனை காட்டணுன்னு தான். உங்களுக்கே தெரியும் எனக்கு கடவுளை எவ்வளோ பிடிக்குன்னு. அது ஒட்டி சரி கடவுளுக்குள்ளார தான் போக முடியல, சரி அந்த கோயிலெல்லாம் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு அந்த கோயில் பாருங்கள், அந்த பழமை வாய்ந்தது மாறாத அது நம்ம நாய்ங்க அந்த கோயிலை இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி கட்டி வச்ச கோயிலை இன்னும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாத அதை சீர் செய்யாதே இருக்கிறாங்க. எனக்கு அதான் கஷ்டமே. சீர் செய்யலாம்ல, சீர் செஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட உலக அதிசயத்தில் இதெல்லாம் சொற்ப ஜனங்களால் பேசப்படுற விஷயமே இல்லை. இந்த மாதிரி கோயிலெலாம்
உலக மக்கள் எல்லாருமே பேச வேண்டிய கோயில், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஹிந்து கோயிலும். அதை நம்ம எப்படி கொண்டாடணுன்றது நம்மளுக்கு யாருக்குமே சரியாக தெரில. ஆனால் நான் கொண்டாடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போடணும் அங்கங்கெல்லாம் நான் கத்தி சொல்லுவேன், நான் இந்தியா, நான் அதுலேயும் தமிழ்நாடு, ஹிந்துவிசத்தை உயர்ந்து பார்த்து எட்டி பார்க்குற வைக்கிற தஞ்சை கோயிலை கட்டின மாதிரி நம்ம எண்ணம் ஹிந்துவிசத்தை எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த உயர்ந்த உள்ளத்தில் பிறந்தவன் நான், அவ்வளோ திருப்தியாக சொல்லுவேன் நான், என் ஹிந்துவிசம் அவ்வளோ பெருசு அப்படின்னு. இது பொதுப்படையாக மட்டும்தான் பேசுனே தவிர இதுக்குள்ளார நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிடல. என் ஆனந்தத்தை நான் வெளிப்படுத்தினேன். அங்கே ஒரு ஐயர் இருந்தார். ஐயா ஐயரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா பார்க்க முடியாதுப்பா. சரி இதை பற்றி கேளுங்கன்னு சொன்னோன்னா அவர் சொன்னார். அவர் சொன்னதை சரியாக காதில் உங்களுக்கு விழாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே நானே பேசிட்டேன். அவர் என்னடா நானே மறந்துட்டேன், சாரி. ஆனால் அது ஒரு நாள் நீங்களே போகலாம், அந்த ஐரேட்டு நீங்களே போய் கேட்டுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையுமே மண்டையில் இருக்காது இல்லையா. அன்றைக்கே எடிட் பண்ணியிருந்தா இருக்கும். நான் கரெக்டாக ஒரு 20 days ஆகிடுச்சு பேக்கு. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. இன்னொன்று எங்கள் கிராமமாக எங்கள் ஊர் நெட்டு வசதி இல்லை. ஆனால் ஒய்ஃபை பண்ணாலும் என்னால் ஒய்ஃபை போட முடியாது. நெட்டும் டவரும் ஸ்லோவாக கிடைக்குது, ஜியோ ஏர்டெல்லு. ஆனால் 2 GB வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஷார்ட் டவுன்லோட் ஆகி அப்லோட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் மறந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடச்சின்னா குற்றாலீஸ்வரரை குற்றாலத்தில் போயிட்டு குளிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சாமிக்காக வெயிட் பண்ணி அந்த குளிரான தண்ணி சாரல் படக்குள்ளேயே அந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே போங்க. அதுக்காக தான் நான் அதை காட்டுறேன், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாகவும் இருக்கணும், நிம்மதியாகவும் இருக்கணும். என்னடா ரொம்ப வளன்னு பேசுன்னு யாருமே முழுசாக வீடியோ பார்க்க மாட்டேறீங்க. ஆனால் என்றைக்குனாச்சும் ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக என்னோடய முழு வீடியோவாக நான் நிறையா பேசி போடுறேன். இல்லைன்னா நானாக உட்காந்து என் வயசாகி உட்காந்து தோல் சுருங்கக்குள்ளே நான் இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு ஆடுற சேரில் உட்காந்துட்டு என் குடும்பத்தோடு நான் ஒரு ஹோம் தியேட்டரில் போட்டு இதெல்லாம் பார்க்கல என் நினைவுகள் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் இதை பதிவுபடுத்திக்கிறேன். அவ்வளோ அழகை நம்ம யாரும் கேட்கலன்றதுக்காக வருத்தப்படுறதை விட நம்ம நாளுக்காக, நம்மளோட கடைசி நாளுக்காக ஒரு பதிவாக எடுத்துக்கிறேன். இந்த வயசையும் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் மறக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இதை எடுத்துக்கிட்டு நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்னை திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஏன்னா இவ்வளோ நேரம் பேசணுன்றதுக்காக. ஆனால் இந்த அழகை நான் பதிவு பண்ணேன் இல்லையா? அந்த கடைகளை பார்த்துக்கிட்டே அந்த சாமியை பார்த்துக்கிட்டு சித்திரை சபை, இது 5 இடத்துல சித்திரை சபை இருக்குது. எனக்கு தெரிஞ்சது சிதம்பரத்தில் ஒன்று இருக்குது. அப்புறம் திருவண்ணாமலை இல்லை, இதில் சிதம்பரம், தஞ்சாவூர், அப்புறம் குற்றாலம், இன்னும் 2 ஊர் எனக்கு சரியாக தெரில. அந்த இடத்துக்கு தான் அவங்க சொன்னாங்க இங்கே அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் போகிறேன், வேகமாக உங்களுக்காக ஓடி போகிறேன். வாங்க, என் கூடவே வாங்க. கோபுரத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கேட்குறேன் அந்த கடைக்காரன்கிட்ட, அங்கே தான்ப்பா போப்பா, அண்ணா திறந்துருப்பாங்களான்னு. மூடுற டைம்ப்பா, நீ போகிற நேரத்தில் திறந்துருக்காங்களா இல்லையான்னு தெரில, நீ ட்ரை பண்ணி பார்ப்பா அப்படின்னாங்க. சரி நான் சொல்லிட்டு அந்த கடைக்காரன்கிட்ட கேட்டு அவரு பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் போகிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது எல்லாமே நீங்களும் இந்த மாதிரி ஒரு 16.9 டிஸ்பிளேல உங்களால் இதை ரசிங்க. இதை ஸ்கிப் பண்ணுறதை விட நீங்கள் ரசிங்க. நம்மள எத்தனையோ பேர் அங்கே போக முடியாத சூழ்நிலையும் போகாதையும் இருப்போம் இல்லையா? அவங்களாம் அதை ரசிச்சுக்கிட்டே என் கூட வாங்க. இதை நான் ஸ்பீடாக்கி அந்த வீடியோவை நான் கெடுக்க விரும்பல. எனக்குமே இவ்வளோ நேரம் பேசி இவ்வளோ நேரம் நான் வீடியோ பொறுத்து MB கணக்கும் GB கணக்கும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நான் ஏன் இதில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னா, இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஐ டெடிகேட்டட் ஃபார் ஆல் மை பீப்புள்ஸ். சரியா? நான் உங்களுக்காக இதை பதிவு பண்ணி போடணும்னு நினைக்கிறேன், அதனால் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம கவர்மெண்ட்டுனா எனக்கு எப்பயுமே ஒரு கோவம். இவ்வளோ அழகானதெல்லாம் நம்ம பராமரிக்காத, இது அழகாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி நீங்கள் ஒயின் ஷாப்பிட்ட எல்லாத்துட்டையும் சாபம் வாங்கிட்டு 10 ரூபாவோ 5 ரூபாவோ எக்ஸ்ட்ரா வாங்கிறது, இது அழகாக நீங்கள் கிராண்டாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி இதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் வாங்கலாம். கோயிலுக்கு உள்ளார போகிறதுக்கு காசு வாங்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் பராமரிக்கிறீங்க தெரியுமா ஒரு டூரிஸ்ட் பிளேஸை, அதுக்கு எப்படி நீங்கள் மகாபலிபுரத்தில் வாங்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு டிக்கெட் போட்டு உள்ளார அனுப்புனா நீங்கள் இதிலே ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம்.
சின்ன டிப்ஸு, நீங்கள் எப்படியும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த சித்திரை சபையை பற்றி சொல்லி ஆகணும். அது வாங்க, அதை அந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறதுக்கு எனக்கான வாய்ப்பு கிடைக்க. இதில் இந்த வீடியோ பெருசு இல்லையா, சரி இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம். அவர்கிட்ட நான் போகிறது இதான் அந்த வழி, சித்திரை சபை போகிற வழி. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒருத்தர்கிட்ட, அவரு என்கிட்ட பெரிய சண்டை வந்துடுச்சு. இருந்தாலும் நான் தான் சொல் புத்தி இல்லையாச்சே, சுய புத்தியாச்சே, என் மண்டைக்கு உரைக்கவே மாட்டேங்குது. மற்றவங்க திட்டுறது, மற்றவங்க பேசுறது, மற்றவங்க பின்னாடி பேசுறது, மற்றவங்க நான் அசிங்கப்படுத்துறது, அதெல்லாம் என் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. அதை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி ஏற்றணும்னு நினச்சாலும் ஏற மாட்டேங்குது. எங்கள் அப்பனை நான் காட்டாத யார் காட்டுவா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டு, கோயில் மூலில் நீ வேகமாக போய் பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட அதை பற்றி நான் முழுசாக கேட்டேன். இல்லைப்பா அங்கே எழுதியிருக்குன்ட்டாங்க. எனக்கும் நேரம் இல்லை, அங்கே கதவு போகிறதுக்கு லேட் ஆகிடும், வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா. ஆனால் நான் எடுத்துக்கிட்டே போனேன் ஓரளவுக்கு. அப்புறம் அங்கே அந்த நான் அதாவது குளத்தில் அந்த இது இருக்கும் இல்லையா, கோபுரம் எல்லா இடத்துலையும் சின்னதாக இருக்கும். நான் பார்த்ததில் உண்மை அதான், நான் எப்பயுமே பார்த்தது தான் வெளியே சொல்ல முடியுமே. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன் நான் என் பிறந்தலேருந்து ஒரு 100 சிவலிங்கத்தை நான் பார்த்துருப்பேங்க. அதாவது கோயிலாக இன்னும் நிறையா இருக்குது, என் அப்பனோட வீடு நிறையா இடத்துல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக சித்திரை சபைக்கு முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு இதை நான் பார்க்கவே இல்லை. கோபுரம் அழகாக கோபுரம் இருந்துச்சு, அதை சுற்றி மதில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் காம்பவுண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா காம்பவுண்ட்னா இந்த சித்திரை சபைக்கு சேர்த்து வீடியோ போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ நிறுத்த சொல்லிட்டாங்க, உள்ளார போகக்கூடாதுன்ட்டாங்க. ஐயோ என்னடா, இந்த மாதிரியான அதிசயத்தை, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒன்று அந்த மீஸ் வச்சுருக்காருல்ல இவர் தான் விடவே மாட்டேன்ட்டார். மிகப்பெரிய சண்டையாச்சு, மிகப்பெரிய ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு. கடவுள் என்ன கேட்குறாரு, தன்னை பார்க்க வரவனுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தானே பண்ணுவார், என்றைக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் உள்ளார வேண்டிகிட்டே இருந்தேன், எப்படியோ பார்க்கணும். அவர்கிட்டலாம் கன்வின்ஸ் பண்ணி அவர் போனவுடனே உள்ளார ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த ஆஃபீஸரு. அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டார், இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது, இதை வெளியே சொன்னால் தப்பாயிடும், அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு. அவர் ஒரு ஹேண்டிகேப்பு. இருந்தாலும் சரிண்ணா, அவர் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தார், நீ வெளியே கதவையும் உள்ளார கதவையும் எடுத்துக்கு, உள்ளார எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் நான் அவர்கிட்ட அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உள்ளார என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிசயத்தை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். உள்ளார வாங்க என் கூட. இந்த ஆஞ்சநேயருங்கெல்லாம் என்னை நிறைய இடத்துல குரங்குங்கள்லாம் பயந்து போச்சு. ஆனால் இந்த குரங்குங்கள்கிட்ட ரொம்ப பவ்யமாக முகம் எனக்கான ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி ஆஞ்சநேயரும் அந்த கோவிலும் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். ஆனால் இதை பார்க்குறவங்க, இதை கடந்து போகிறவங்க, ஏன்னா நான் எல்லா நேரத்துலையும் இந்த வாழ்க்கைக்கான ஒரு பயம் நமக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. நமக்கு எதானாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா. அவர் என்னை நம்பி விட்டார், நான் தான் தெரியாத இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டேன். இதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள். இதுதான் உள்ளார அழகாக இருந்துச்சு. நீங்கள் என்றைக்குன்னா ஒரு நாள் குற்றாலம் போனீங்கன்னா இந்த அதிசயத்தெல்லாம், இந்த அழகெல்லாம் நீங்கள் கண்குளர இதெல்லாம் பார்த்து அனுபவிங்க. உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம எதையுமே தூக்கிட்டு போகிறதில்ல, ஆனால் நம்ம கண்ணு ஃபோட்டோ பிடிக்கும் தெரியுமா. அதெல்லாம் அதுதான் அற்புதமே, அதுதான் நம்ம நோய் தீர்க்குமே, அதுதான் கடவுளே, இயற்கை தான். இந்த இயற்கையை கடவுளால் நினச்சி வர்ணிக்கப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் நிஜ கடவுள். அவங்கள எல்லாத்தையும் மதித்து நம்ம ரசித்து நம்ம கடவுளை வேண்டனாலே போதும். நம்மளுக்கு இருக்கிற முக்கால்வாசி நோயெல்லாம் தீர்ந்து நம்ம எல்லாருமே நம்மளோட சூழொழுக்கம் நம்ம எல்லாருமே சரியான வழியில் போய் நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தோட வாழ்க்கை வழி கிடைக்கும் சத்தியமாக. அப்புறம் நடராஜர் அழகாக இருந்தாங்க, முருகர் அழகாக இருந்தார். அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அந்த கோபுர வடிவு அழகாக இருந்துச்சு. அங்கே எந்த சாமியும் இல்லை, வடிவமாக எதுவும் இல்லை. வாராகி அம்மன் மட்டும் வெளியே இருந்தாங்க, அவங்கள நான் காட்டிட்டேன் இல்லையா. காட்டிட்டு நான் அவ்வளோதான். சரி பாய், ரொம்ப நேரம் பேசிட்டேன், பாய். பார்த்து